வணக்கம். முனைவர் கோவண்ணா சுதா, உதவி பேராசிரியர் தமிழ் துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, புதுக்கோட்டை. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குற்றால குறவஞ்சி. இது சிற்றிலக்கியங்களில் ஒன்று. திரிகுட ரசப்ப கவிரால் இயற்றப்பட்ட நூல் தான் குற்றால குறவஞ்சி. இது தமிழ்நாட்டின் தென்கோடியில் தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய குற்றாலம் அப்படிங்கிறோட ஊரோட சிறப்பை பற்றி தான் புகழ்ந்து பாடியிருக்காரு. அங்குள்ள ஈஸ்வரான குற்றாலநாதரை போற்றி பாடும் வகையில் அந்த பாடல் அமைந்துள்ளது. இதில் கலைத்தலைவி வசந்தவல்லி. இதில் என்னென்னா அந்த வசந்தவல்லியோட உணர்வுகளை குறி சொல்லக்கூடிய குறத்தியான சிங்கி வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் அந்த குறத்தியான சிங்கி தன் நாட்டோட மலை வளத்தை பற்றி எப்படி சிறப்பித்து பாடுறா அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களாக உள்ளது. அவங்க பாடலுக்குள்ளே போகலாம். இந்த பாட்டில் வானரங்கள் கனி கொடுத்து மந்தி எடுக்கொஞ்சும். அது வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்குகளை சொல்கிறது, மந்தினா பெண் குரங்குகளை சொல்கிறது. அங்கே உள்ள ஆண் குரங்குகள் என்ன செய்யுமா, ரொம்ப பாசத்தோடு அங்கே இருக்கக்கூடிய பெண் குரங்குகள்கிட்ட போயிட்டு பழங்களை கொடுத்து அன்போடு உண்ணுமாறு ரொம்ப பாசமாக கொடுக்குமா. அதை பெண் குரங்குகள் வாங்கி ரொம்ப பாசத்தோடு சாப்பிடையில் இந்த மந்திகள் சாப்பிடையில் சிதறும் பார்த்திங்களா, அந்த கனிகள் பழங்கள், அந்த கனிகளை சாப்பிட்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படியே ஏங்கிக்கிட்டு நிற்பாங்களாம். அந்த மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வான்கவிகள்னால் தேவர்கள். மந்திகள் சிந்தக்கூடிய அந்த கனிகளுக்காக அந்த தேவர்கள் ரொம்ப ஏங்கிக்கிட்டு நிற்பாங்களாம். தனக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர். காணவர்கள்னால் இங்கே இருக்கக்கூடிய வேட்டுவர்கள். அவங்க விழி எறிந்து வானவரை அழைப்பர். விழின்னா தன்னுடைய பார்வையால் தேவர்களை அப்படியே தன்னுடைய பார்வையாலே கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த திருக்குற்றால மலை ரொம்ப உயரமான மலையாம். அந்த உயரமான மலையில் இருந்துட்டு அங்கே வேட்டுவர்கள் தன்னுடைய பார்வையால் இங்கே இருக்கக்கூடிய தேவர்களை கூப்பிடுவாங்களாம். அடுத்து கமல சித்தர் காய சித்தி விளைப்பர். கமல சித்தர்கள்னால் அங்கே தேவலோகத்தில் வானுலகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள். அவங்க அந்த குற்றால மலைக்கு அடிக்கடி காய சித்தி அப்படின்னா மூலிகைகளை எப்போவுமே விளைவிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த மலையை தான் அந்த திருக்குற்றால மலை. கமலசித்தர் காய சித்தி விளைப்பர். குறத்தி தன்னுடைய மலைவளத்தை பற்றி எப்படி புகழ்ந்து பாடுறான்னு பாருங்கள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர், கமலசித்தர் காய சித்தி விளைப்பர். அடுத்து தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலம் தேர்காலம் வழுகும், கூணல் இளம்பிறை முடித்த வீணி இளங்காரர், குற்றால திரிகுட மலையங்கள் மலையே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அந்த தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் அப்படின்னா அந்த குற்றால மலையில் அழகாக அப்படியே அருவிகள் கொட்டுமா. அதான் தேனருவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அருவிகள் கொட்டையில் திரை எழும்பி, திரைனா அலைகளை சொல்கிறது. நம்ம கடல் அலைகள் வரையில் எவ்வளோ சத்தத்தோடு வரும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் இந்த அருவி கடல் அலை போல் ரொம்ப ஆரவாரமாக கொட்டும். அதை பார்க்கையில் வானத்துலேருந்து கொட்டுற மாதிரி நமக்கு தோற்றமளிக்குமா, அழகாக தெரியுமா. அதான் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலம் தேர்காலம் வழுகும் அப்படின்னா செங்கதிரோன்னா சிவந்த கதிர்களை உடைய சூரியன். சூரியன் எப்போவுமே 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வருவார். அப்படி 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வரையில் அந்த அங்கே அந்த குற்றால மலையில் அந்த தேர் கால் கூட அப்படியே வழுக்குமா. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வானத்தில் உலா வர்றது இங்கே குற்றால மலையில் வழுக்குமா. அந்தளவுக்கு பக்கத்தில் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய மலை தான் இந்த திருக்குற்றால மலை. கோணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகுட மலையங்கள் மலையே. இதில் பாருங்கள், கோணல் இளம்பிறை முடித்த அப்படின்னா இளம்பிறைனா ஈசன் தன்னுடைய தலையில் சந்திரனை சூடியவர்.
அதான் கூணல் இளம்பிறையன வளைந்த சந்திரனை தனது தலையில் சூடிய வேணி அலங்காரர், அழகான தோற்றத்தை உடையவர் சிவன். அந்த சிவன் வந்துட்டு இந்த இளம்பிறையை முடித்த ஈசன் இருக்கக்கூடிய குற்றால மலை தான் எங்களுடைய மலை, ரொம்ப சிறப்பு வாய்ந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு குறத்தி தன்னுடைய மலை வளத்தை பற்றி ரொம்ப அழகாக புகழ்ந்து பாடியிருக்கிறது தான் இந்த பாடலில் வெளிப்படுத்தியிருக்கார் ஆசிரியர். நன்றி.